என் தங்கப்பிள்ளையை, ஏகாதசியினுடைய இந்த புதன் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தேடி மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். இன்று இந்த நாளில் உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் மீது உனக்கு சந்தேகம் வந்தாலோ அல்லது அம்மா நடத்தி தருவாளோ மாட்டாளோ என்ற எண்ணம் உனக்குள் வந்தாலோ நீ நிச்சயமாக என்னை தவிர்த்து விடலாம். ஏனென்றால் தாயின் அன்பு உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காதது. இந்த தாயின் அன்பு நீ எதையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நன்மை தீமைகளை உணர்ந்து உனக்கான தேவைகளை புரிந்து உனக்காகவே ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்க வருவது இந்த விடியல் பொழுது. இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற நேரம் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் உனக்கு துணையிருந்து நான் நடத்துவது இனி எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்குள் பேரானந்தத்தை கொடுப்பது என்பதனை நீ மறக்காதே. உன்னை தொடரும் இந்த நாட்களில் நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒருபோதும் நீ தொலைக்காதே. காலம் உனக்கு என்ன பதிலை கொடுக்க நினைக்கிறதோ அந்த பதிலை எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எந்த நேரத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ பதறக்கூடாது. வராகி என்ற தெய்வத்தின் வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனையும் நீ மறுக்கக்கூடாது. நமக்கு நடப்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான நன்மைகளை நீ உணரும் இது போன்ற காலங்களை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ வேண்டும். வராகி உன்னோடு இருப்பது உனக்கு பேரதிசயங்களை உருவாக்கி தருகிறது என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்காக எல்லா நிலைகளிலும் நன்மதிப்பை தருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் சந்திக்கின்ற இந்த விஷயங்களை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள். யாரிடத்திலும் எதையுமே கையேந்து நிற்க முடியாத ஒரு நிலைமைக்கு தெய்வம் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் வேறென்ன வேண்டும்? இதை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன தேவைப்படுகிறது? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? அதிர்ஷ்ட நேரத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நாளும் நல்ல நாளாகவும் உன் வாழ்க்கையில் உனக்குரிய உண்மையான மாற்றமாகவும் மாறிவிட எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுது எல்லாமும் சரியாக தெளிவுபடுத்துகிறாயோ அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று நீ உணர முடியும். வாழ்க்கையின் கணிப்புகள் உனக்கு மாறிவிட்டதாக நீ நினைக்கலாம். ஆனால்
என்ன நடக்க வேண்டுமோ அதுதானே நடக்கும். எதை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க விரும்புகிறதோ அதைத்தானே நடத்தி கொடுக்கும். தேவையில்லாமல் எதையும் தந்துவிட்டு அதன் பிறகு உன்னை வருத்தப்பட வைப்பதல்ல தெய்வம். கொடுப்பதை சரியாக கொடுத்து தெளிவாக கொடுத்து உன்னை வாழ வைப்பதுதான் தெய்வம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையும் இனி உனக்கான நேரத்தை உன் வசமாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இது போன்ற நேரங்களில் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்காக நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் சரியாக கவனத்தில் கொள். புரிதலில்லாத ஒரு வாழ்க்கை புதையலே கிடைத்தாலும் அதை வைத்து என்ன செய்ய முடியும்? கடந்து போ. முடிந்தால் எதையும் கண்டுகொள்ளாமல் போ. ஆனால் என்ன நடந்தாலும் உடைந்து மட்டும் போய்விடாதே. இது முடிவு கிடையாது, ஒரு பிரச்சனைதான் இந்த வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மனத்தெளிவோடு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி அத்தனையும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாக இருக்கும் என்று எல்லாமும் இனி எண்ணி நீ கலங்குவதை விட்டுவிட்டு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்துவிட தயாராக இரு. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கிறேன். என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தூற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக வரப்போவது கிடையாது. உன்னை வாழ்த்தி போற்றுபவர்கள் ஒருபோதும் உனக்கு வழி சொல்வது கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ தனித்து நின்றால் வெற்றி என்பது உனக்கு உறுதி என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எல்லோரும் உன்னை சுற்றி பொய்யாக தெரியும் பொழுது நீ மட்டும் உண்மையாக இருப்பதே உனக்கு மிகப்பெரிய கெத்துதான் அல்லவா? இது உனக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா? முதலில் அதனை புரிந்து கொள். இதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள். இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரிவர நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் சரியாக உனக்கு நடந்து உன்னை நம்பிக்கையோடும் வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே உனக்காக எதையும் செய்து கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடிகாரம் ஓடவில்லை என்றால் வாழ்க்கை நிற்காது. கஷ்டங்கள் நிறைந்த உலகம் இது. அப்படி கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக இந்த வாழ்க்கையும் நின்று போவது கிடையாது. இதையும் நீ கடந்து போய்விட வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையையும் கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உணர வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் வருகின்ற நேரங்களை நீ எப்பொழுது எல்லாமும் சரியாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாயல்லவா? அத்தனை நிலையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் அடுத்த நிலைகளில் உனக்கு நம்பிக்கையை தருவதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ சரியாக இருந்து தெளிவான ஒன்றை பெறுகின்ற பொழுது உனக்கு எதுவுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று உணர வேண்டும். அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்து விட்டால் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அப்படி சரியான நேரத்தில் நீ இருக்கிறாய் எனும் பொழுது சட்டென்று எதையுமே என் பிள்ளை நீ கைவிடாதே. சட்டென்று எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த நாட்களை நீ உறுதிபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உறுதியோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. மனப்புரிதலோடு இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற அத்தனையிலும் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இனி சரியாகவே நடத்தப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எல்லா நேரமும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் தேவையற்ற எண்ணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் விட்டொழித்து உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி புறப்பட தயாராகு. நல்ல காரியங்களை செய்யத் தொடங்கு. அப்பொழுது புண்ணியம் அதிகரிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ செய்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கும். அப்பொழுது உன்னை சுற்றி நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நான் இருக்கும் இது போன்ற நிலைகளில் உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மை அடைய வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையை பெற வேண்டும். இத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கான ஒரு மாற்றத்தை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இனி உனக்கு நடப்பது என்னவென்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாதல்லவா? அத்தனையிலும் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நம்பிக்கை என்ற ஒன்றை நம்மை தேடி வந்து இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் வருகின்ற நேரம் எதையும் கைவிடாமல் நாம் வழிநடத்த வேண்டிய காலம். தேடுவதற்கு முன்பாக எந்த பொருள் உன்னிடம் கிடைத்தாலும் அது ஒருபோதும் உன் கைகளில் நிலைப்பது கிடையாது. எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையில் தேடி பெற்ற விஷயங்கள் அதன் அருமையை உணர்ந்து நம்மோடு நம் கைகளில் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நாம் உணரும்போது நமக்காக என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான காலங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டால் வராகி சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வருவதை உன்னால் உணர முடியும். உனக்குள்ளும் பல ஆச்சரியங்கள் நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் இனி நான் இருப்பேன் உனக்காக என்றும் என்றென்றும். நான் வருவேன் உனக்காக என்றும் எந்த சூழ்நிலையிலும். உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை உணர்த்துவதற்காக. என் குழந்தையே,
யாராவது தன்னுடைய மனிதத்தன்மையை காட்டிவிட மாட்டார்களா என்றுதான் இங்கு ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது சில மனிதர்கள் மற்ற உயிர்களுக்கு நல்லதை நினைக்கும் பொழுது இந்த மனங்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த உலகத்தை அது இன்னமும் அழகாக மாற்றி விடுகின்றது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான மனிதம். கஷ்டத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு நம்மால் முடிந்த அளவில் உதவியை செய்வதுதான் உண்மையான மனிதத்தன்மை என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கே இன்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் இனி எது நடந்தாலும் அவை அத்தனையிலும் மனிதத்தன்மையோடும் நேர்மையோடும் இருக்கின்ற மனிதர்களை இனிமேல் நீ அதிகமாக அடையாளம் காணத்தான் போகிறாய். எதுவென்றாலும் உன்னோடு பயணிக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்திவிட்டு இழந்த பிறகு அதற்காக அழுது கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது? நம் கைகளில் இருக்கும் பொழுதே ஒன்றன் அருமை புரிந்து அதனை பத்திரப்படுத்தி கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருவது எல்லாமும் என்னவென்று நீ உணர வேண்டும். மனம் தடுமாறாது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் புரிந்து இனிமேல் நீ உனக்காக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக எதையும் புரிந்து கொள்ளும் மனப்பழக்கத்திற்குள் வந்துவிட்டால் சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் எளிதாகவே தவிர்த்து விடலாம். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒருவரின் சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் ஒருபோதும் ஒருவரை காயப்படுத்தக்கூடாது. உண்மை தெரிய வரும் பொழுது மனது நிச்சயமாக தாங்கிவிடாது. ஒருவரின் நிலை தெரியாமல் நாம் கொடுத்த கஷ்டங்கள் நாளை உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கர்ம வினைகள் இன்னமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் நிறைவேறும் போதும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நல்லது வேண்டி நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனிமேல் எல்லா விஷயங்களிலும் ஒரு நன்மையும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த நாட்களில் இனிமேல் அதிர்ஷ்டத்தையும் நீ காண வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனி கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உன்னை சரியாகவே உணர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது, உனக்கான தருணம் இது, உனக்கான ஆச்சரியம் இது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உனக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டங்களை நீ உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் வேண்டி நான் உனக்கு என்னவெல்லாமும் தருகிறேனோ அவை ஒவ்வொன்றுமே
உனக்கு சரியாகவே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் மாற்றங்களை தர வேண்டும். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.